கடந்த 2023 கர்நாடக மாநில ஆட்சியை காங்கிரஸ் கைப்பற்றிச்சு. சித்தராமையா முதலமைச்சரா தொடர்ந்து வர நிலையில சமீபத்துல முதலமைச்சர் பதவிக்காக துணை முதலமைச்சரா இருக்க டி.கே. சிவகுமார் காய் நகர்த்தினது பெரும் பேசு பொருளாச்சு. சித்தராமையா டி.கே. சிவகுமாருக்கு வழிவிடணும்னு பேச்சுகள் கிளம்பி கர்நாடக காங்கிரஸ்ல கலகம் உருவான நிலையில இப்போ சித்தராமையாவுக்கு எதிராக அந்த மாநில பாஜக முடா ஊழல் குற்றச்சாட்டை கையில எடுத்திருக்கிறது சிக்கலை அதிகமாக்கி இருக்கு. முடா திட்டம்னா என்ன, இதுல சித்தராமையா எப்படி சிக்கினாருங்கிறத பார்க்கலாம். கர்நாடகத்துல பாஜக ஆட்சி காலத்துல அரசு திட்டங்களுக்காக எடுக்கப்படுற பழங்குடியினர் நிலத்துக்கு பதிலா அந்த நிலத்துக்கான தொகை இல்லைன்னா மாற்று நிலம் கொடுக்க முடிவு செய்யப்பட்டுச்சு. மகரிஷி வால்மீகி பழங்குடியினர் மேம்பாட்டு அமைப்பு மூலமா இந்த நிதி மக்களுக்கு கைமாற்றப்பட்டு வந்துச்சு. இந்த பண பரிமாற்றத்துல சில முறைகேடுகள் நடந்திருக்கிறதா கடந்த மார்ச் மாதம் முதல் குற்றச்சாட்டுகள் எழுதுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலரிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலத்தோட மதிப்பை விட அதிக மதிப்புமிக்க மாற்று இடத்தை வழங்கி இருக்கிறதா பாஜக குற்றச்சாட்டுகளை முன்வச்சுது. இந்த திட்டத்துல பணம் பெற தகுதி இல்லாத பலருக்கும் சட்டவிரோதமா பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதாவும் பாஜகவினர் குற்றம் சாட்டி வந்தாங்க. இதை அடுத்து 89 கோடியே 63 லட்சம் ரூபாயை சட்டவிரோதமா கைமாற்றியதா கர்நாடக பட்டியலின நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நாகேந்திர மேல புகார்கள் எழுந்துச்சு. ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லை மீறினதுனால கடந்த ஜூன் மாதத்துல தன்னோட பதவியை ராஜினாமா செய்தாரு நாகேந்திரா. இதை அடுத்து சரியான விதிமுறைகள் வகுக்கிறது வரைக்கும் முடா திட்டத்தை செயல்படுத்தாம நிறுத்தி வைக்க அறிவுறுத்தப்பட்டதோட IAS வெங்கடாச்சலபதி தலைமையிலான விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கு கர்நாடக அரசு. இந்த நிலையில கடந்த ஜூலை 1 முதல் அரசு தரப்புல கைமாற்ற வழங்கப்பட்ட நிலங்களை நேர்ல சென்று ஆய்வு செய்துட்டு வராங்க அதிகாரிகள். இப்படி விசாரணை நடந்துட்டு வர சூழல்ல தான் இந்த திட்டம் இப்பவும் செயல்பாட்டுல இருக்கிறதாவும், இந்த முடா திட்டத்துக்கு கீழே கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மனைவி பார்வதிக்கு கூட நிலம் கைமாற்ற வழங்கப்பட்டிருக்குன்னு, அந்த நிலம் அவங்க கிட்ட இருந்து பெறப்பட்ட நிலத்தோட மதிப்பை விட பல மடங்கு அதிகம்னு சொல்லி சித்தராமையாவுக்கு செக் வச்சு பகீர் கிளப்பி இருக்காரு கர்நாடக மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துக்கு கீழே இதுவரைக்கும் 4000 கோடிக்கும் அதிகமான ஊழல் நடந்திருக்கிறதாவும் முதலமைச்சர் பதவி விலகணும்னு கோரியும் சமீபத்துல பாஜக MLA C.K. ராமமூர்த்தி தலைமையில பெரும் போராட்டமே நடத்தப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல மூடா திட்ட ஆணையர் தினேஷ்குமாரோட பணியிட மாற்றமும் கர்நாடகத்துல சித்தராமையா ஆட்சி மீதான விமர்சனம் அதிகரிக்க காரணமாகி இருக்கு. இதனால இந்த விசாரணையை CBIக்கு மாற்றணும்னு, இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்று சித்தராமையா பதவி விலகணும்னு பாஜகவோட குரல் வலுத்து வருது. இந்த நிலையில தான் தன்னோட மனைவி பார்வதிக்கு அவரோட சகோதரர் தேவனூர்ல கொடுத்த நிலம் பாஜக ஆட்சியில முடா திட்டத்துக்கு கீழே கையகப்படுத்தப்பட்டு அதற்கு கைமாற்ற விஜயநகர்ல நிலம் ஒதுக்கப்பட்டது உண்மைதான்னு சொல்லியிருக்காரு சித்தராமையா. ஆனா அது பாஜக ஆட்சியில நடந்தது, இந்த திட்டமே பாஜக ஆட்சியில கொண்டு வரப்பட்டது, இதுக்கு எப்படி நான் பொறுப்பேற்க முடியும்னு எதிர்கேள்வியை எழுப்பியிருக்காரு. சமீப காலமா கர்நாடக காங்கிரஸுக்குள்ள நடக்கிற முதலமைச்சர் பதவிக்கான ரேஸ், மாநில காங்கிரஸ் தலைவருக்கான ரேஸ்னு உள்கட்சி பூசல் நிலவி வரதை தங்களுக்கு சாதகமாக்கி கர்நாடகத்துல காங்கிரஸோட இமேஜை டேமேஜ் பண்றதுக்கு தான் பாஜக இத்தகைய முயற்சியில ஈடுபட்டு வரதா காங்கிரஸ் புள்ளிகளை குமுறிக்கிட்டு இருக்காங்க.